வணக்கம். அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தை மாத பலன்கள் கடகம் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். கடகத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து கிரகங்களுமே ஒரு சாதகமாக இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குங்க. நல்ல தசாபுக்திகள் சுப கிரகங்களோட தொடர்பில் சுபத்துவமாக நடக்கும்போது ஓரளவுக்கு நல்ல பலன்கள் இருக்கும். சூரியன் பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்துல இருக்கிறார். அப்படிங்கிறனால தேவையில்லாத அலைச்சல், வயிற்று வலி, ஒரு மாதிரியான தாழ்வு மனப்பான்மை, இந்த மாதிரி விஷயங்களை கொடுக்குற மாதிரி இருக்குது. செவ்வாய் பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் வர மாதிரி, கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர மாதிரி, இதுவுமே வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்குற மாதிரி இருக்குங்க. ஸோ உணவு ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. கடைகளில் சாப்பிட்றது, ஃபாஸ்ட் ஃபுட், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும் இந்த ஒரு மாதத்துக்கும். புதன் பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத சண்டை சச்சரவு, உடல் பலவீனம், பேராசைப்படுறது, அதனால் பிரச்சனைகளில் மாட்டிக்கிறது, அந்த மாதிரிலாம் இருக்குது. குரு பொறுத்த வரைக்கும் அதே தாங்க. பேராசையால் தகாத வழியில் போய் அதனால் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. கவனமாக இருக்கணும். சுக்கிரன் பெண்களால் அவமானம், பெண்களால் பிரச்சனைகளில் மாட்டிக்கிறது, அந்த மாதிரி இருக்குது. ஸோ பெண்களிடம் பார்த்து நடந்து கொள்ள வேண்டும். ராகு பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத கஷ்ட நஷ்டம், அதுவுமே கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அதே மாதிரி கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அதனால் மனசு ரொம்ப கஷ்டப்படுறது, இந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது. பசி, பட்டினி, வாட்டும், பணியாட்கள், உங்கள்கிட்ட வேலை செய்கிறவங்க நீங்கள் சொல்கிறபடி கேட்டு நடக்க மாட்டாங்க, அந்த மாதிரியெல்லாம் பிரச்சனைகள் இருக்குது. யாருமே உங்களை நம்ப மாட்டாங்க, அந்த மாதிரி கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய மாதமாக தான் கடகத்துக்கு இருக்குது. சனி பொறுத்த வரைக்கும் சனியுமே ஹெல்த் வைஸ் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் கொடுக்குற மாதிரி தான் இருக்கிறாரு. பொருள் இழப்பு, வறுமை, மனசில் ரொம்ப போராட்டமான ஒரு மனநிலை, அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குங்க. கேதுவுமே பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள், எதிரிகளால் பிரச்சனை, சண்டை சச்சரவு, பித்தம் சம்மந்தப்பட்ட நோய்கள், திருடர்கள், நெருப்பு, இது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இதனாலெல்லாம் பிரச்சனைகள் வர மாதிரி இருக்குது. கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். இந்த மாதம் ஓவராலாகவே கடகத்துக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய மாதம். உணவில் ரொம்ப கவனமாக இருங்க. பாதுகாப்பு நடவடிக்கைகள் பார்த்து கவனமாக எடுத்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். சரிங்களா? ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.